ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 40வது அதிகாரத்துக்கு. வேதத்தை கையில் எடுத்துட்டு வரலன்னா பரவாயில்ல, புதிதாய் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா என் சத்தத்தை கேளுங்க, என்னை கவனித்து பார்க்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள், புதிதாக பைபிளை கையில் வச்சுருந்தீங்கன்னா 844வது பக்கத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்பணும். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் அடியாளுக்கு கொடுத்து அனுப்பின வார்த்தை 40வது அதிகாரம் ஏசாயாவின் புத்தகத்தினுடைய முதல் சில வசனங்களில் இருக்கிறது. ஆண்டு சொல்லி அனுப்பினார், என் ஜனத்தை ஆற்றுங்கள். ஹல்லேலூயா. சேர்ந்து வாசிக்கலாமா? முதல் 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி உங்க வேதாகமத்தை இப்படி கொஞ்சம் தூக்கி பிடிப்போமா? இப்படி ட்ரை பண்ணலாம். இப்படி நல்லா தூக்கி பிடிச்சு இப்போ வாசிப்போமா? முதல் 2 வசனங்கள் நம்ம எல்லாரும் இணைந்து வாசிப்போம். நம்முடைய சத்தத்தை இந்த எல்லைகள் கேட்கட்டும். ஏசாயா 40 முதல் 2 வசனங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் சொல்றா? ஏதாவது சொல்றது பிரச்சனை இல்லை, என்ன சொல்றோன்றதை விட அது யார் சொல்றா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ எல்லாருமே டிவி பார்ப்பீங்க, எல்லாருமே நியூஸ் பார்ப்பீங்க, இல்லை யூடியூப்லாம் பார்ப்பீங்க. அவங்கவுங்க உட்காந்து அவங்கவுங்க ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க இஷ்டத்தை அவங்க பேசுவாங்க. ஆனால் யார் சொல்லுகிறார்களோ அது ரொம்ப முக்கியம். யார் இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? கர்த்தர். அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்களேன். உங்கள் தேவன் சொல்லுகிறார். உங்கள் கையை அப்படியே வச்சு சொல்லுங்க, என் தேவன் சொல்லுகிறார். என் தேவன், என் தேவன், என் தேவன் எனக்கு ஒரு வார்த்தை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தூரத்தில் இருக்கிற தேவன் அல்ல, அவர் உங்கள் தேவன். உங்களுக்கு சொந்தமாக்குங்க. ஆமென். நம்ம எல்லாருக்குமே ஆண்டவரை நம்ம சொந்தமாக பெற்றதான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். சில நேரத்தில் நம்முடைய சொந்தங்கள் நமக்கு கூட நின்று இருப்பாங்களான்னு தெரியாது, நம்ம நம்பினவர்கள் நம்மோடு இருந்திருப்பார்களான்னு தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் திரும்பி பாருங்க, கர்த்தர் உங்கள் கூட நின்று இருக்கார். அவர் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு நம்ம உயிரோடு இருந்திருக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாசிக்கலாமா? அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் எனக்கு கொடுத்து அனுப்பின வார்த்தை, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்த, நம்மை தேற்றும்படி இந்த மைதானத்துக்கு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எதை சொல்லி ஆண்டவர் தேற்றுகிறார்? பட்சமாய் பேசி. ஆண்டவர் ரொம்ப பட்சமா உங்ககிட்ட பேசி ஒரு வார்த்தை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறார். அதன் போர் முடிந்தது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய போர் முடிந்தது. ஹல்லேலூயா. யார் சொல்லுகிறா போர் முடிந்தது அப்படின்னு? யார் சொல்றா? தேவன் சொல்றார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் சொல்லுகிறார், உன்னுடைய போர் முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூலுக்குள்ள நான் போய் அந்த ஸ்கூலில் சொல்கிறேன், அவ்வளோதான் ஸ்கூல் முடிஞ்சிச்சு, எல்லாம் கிளம்புங்க அப்படின்னா யாராவது வெளியே போவாங்களா? ஸ்கூலை முடிச்சுட்டு யாருமே போக மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? நீ யார்? நீங்கள் எப்படி சொல்லலாம் ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னு? உங்களுக்கு யார் ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிற அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அதே அந்த ஸ்கூலுடைய ஹெச்எம் மைக்கை பிடிச்சு, இன்னைக்கு ஸ்கூலில் ஹாஃப் டே தான், அரை நாள் தான் இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சிச்சு, எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட பிள்ளைங்க யோசிக்காது, பையை தூக்கிட்டு வெளியே ஓடி வரும். கரெக்டாக இல்லைங்களா? ஏன் அப்படின்னா யார் சொல்லுகிறார் என்று முக்கியம். எதை சொல்லுகிறோம் என்பதை தாண்டி யார் சொல்லுகிறார். இன்றைக்கு யார் சொல்றாரு? உங்கள் போர்களை கர்த்தர் முடிய செய்ய போகிறேன், முடிந்தது முடிந்தது என்று யார் சொல்லுகிறார்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எதை விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தையை? என் வாழ்க்கையில நான் சந்தித்து கொண்டிருக்கிற சவால், என் வாழ்க்கையில நான் சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டம், என்னை அழுக வைக்கிற, என்னை கஷ்டப்படுத்துகிற, என் மனதை விசனப்படுத்துகிற, தூங்க முடியாதபடி இரவு நேரங்களில் எனக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருக்கிற ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களில் கர்த்தர் தலையிட்டு அந்த காரியங்களில் கர்த்தர் போரை முடிய செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக அதை செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீ பட்சமாக சொல்லு, என் ஜனத்துக்கிட்ட போய் சொல்லுன்னு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். நீங்கள் போய் அவர்களிடத்தில் பட்சமாய் பேசி சொல்லுங்கள், அவர்களுடைய போர் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.
ஆமென். அப்படி ஒரு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்புறீங்களா? கர்த்தர் நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம், நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அவருடைய கரம் நமக்காக யுத்தம் செய்யும். அவருடைய புயம் நமக்காக யுத்தம் செய்யும். அவருடைய கரத்தினால அவர் சில யுத்தங்களை நம்ம நினைச்சிருப்போம், நம்ம பிரயாசப்பட்டிருப்போம். ஒரு சில நேரத்தில் நம்ம பணம் கொடுத்து கூட அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கலாம். இல்லை நல்ல பேர் பெற்ற மனிதர்களை கொண்டு வந்து அதை செய்து முடிக்கலாம். இல்லை யாராவது வந்து பேசினா இந்த காரியத்துக்கு ஒரு மாற்றம் வரும். எந்த முயற்சியை நீங்கள் எடுத்தும் அந்த காரியத்தில் ஒரு முடிவு வரல அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் சில நன்மையான முடிவுகளை உங்கள் குடும்பத்துக்கென்று கர்த்தர் எடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் துவங்குகிறவர் மாத்திரமல்ல, அழகாய் முடிக்கிறவர், சம்பூர்ணமாய் முடிக்கிறவர், நேர்த்தியாய் முடிக்கிறவர். நம்ம எல்லாருக்கும் ஒரு வேத வசனம் தெரியும், நிச்சயமாகவே முடிவு உண்டு. அடுத்து எப்படி முடியும்? உன் நம்பிக்கை வீண் போக. தமிழ்ல நம்பிக்கை வீண் போகான்னு இருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்கு? உன் எதிர்பார்ப்பு வீண் போகாது. your expectation will not cut off. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எதிர்பார்க்கிறது வீண் போகாது. நம்ம நம்புறது ஒரு பக்கம், நான் நம்புறேன் இயேசு செய்வாரு, நான் நம்புறேன் கடவுள் செய்வார், அப்படி இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுக்குறார். எதிர்பார், என்னிடத்திலிருந்து எதிர்பார். ஹல்லேலூயா. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, அப்பா கிட்ட எதிர்பாருங்க. ஆண்டவரே, நீர் என்ன அதை நிச்சயம் எனக்காக அதை செய்வேன், நிச்சயம் கரம் எனக்கு அதை செய்து முடிக்கும், நிச்சயம் இதிலிருந்து நான் வெளியில வருவேன், நிச்சயம் இந்த சூழல் மாறும், இந்த வியாதி மாறும், இந்த போராட்டம் மாறும், இந்த போர் எனக்காக முடியும். நம்புறீங்களா? கர்த்தர் எனக்காக அதை செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பாட்டில் ஒரு அருமையான, அந்த பாட்டு ரொம்ப பெரிய பாட்டெல்லாம் இல்லை, சும்மா ஒரு கோரஸ் மாதிரி. ஆனால் அந்த பாட்டை எப்பெல்லாம் என்னுடைய வாழ்க்கை நான் போராட்டங்களை சந்திக்கிறேனோ அப்போ அந்த பாடலை நான் பாடுவேன். என்னுடைய ஜப அறையில், என்னுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் அந்த சத்தத்தை கேட்க முடியும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. அந்த பாடலுடைய அந்த வெயிட், அந்த கனம், ஆண்டவர் அந்த வார்த்தைகள் எங்களுடைய கைகளில், அந்த வார்த்தை எங்கள் உதடுகளில் கொடுக்கும்போது நாங்கள் நினச்சோம், கர்த்தர் நிச்சயமாக சில யுத்தங்களை முடிக்க போகிறேன். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் யுத்தத்தில் வல்லவர். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. அவர் யுத்தம் பண்ணுவாரு, ஆனா ஜெயத்தை நமக்கு பகிர்ந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமா, 3 ராஜ்யங்கள் எதிர்த்து வந்தது, யோசபாத் கலங்கி நின்றான். ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இவர்கள் துதிக்க தொடங்கின பொழுதே அங்கே யுத்தத்தை கர்த்தர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இவங்க போய் இன்னும் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, பாதி சண்டையில அவங்க சேர்ந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த யுத்தம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. இவங்க எதற்காக போனாங்கன்னா, இவ்வளோ பிரயாசப்பட்டு அவர்கள் போனது அதை சுதந்தரிப்பதற்காக. அப்படி ஒரு யுத்தத்தில் வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக நல்ல யுத்தங்களை செய்து உங்களை விடுதலை ஆக்குகிற போர்களை முடிய செய்கிற தேவன். என் கூட சேர்ந்து பாடுவீங்களா? யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே, சேனைகளின் கர்த்தரே, செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. அவ்வளவுதான். இந்த பாட்டு 2 லைன் தான் இருக்கு. ஆனா இந்த 2 லைனை வச்சு யுத்தத்தை செஞ்சு முடிச்சிருக்கேன் நான் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கம் போல எங்களை விழுங்க வந்த சத்துருவை, என் யுத்தத்தின் வல்லவரை நான் ஹல்லேலூயா பாட பாட அந்த யுத்தம் முடிஞ்சு என் கண்கள் சந்தோஷமுள்ள முடிவுகளை பார்த்திருக்கிறது. இன்றைக்கு நான் அனுபவித்த அதே நன்மையை இங்க இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களும் அனுபவிக்கணும். ஆமென். அதற்கு உங்க வாய்களை திறந்து, ஏன்னா அடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம் சத்தியம். அது அப்படிப்பட்ட சத்தியம். அதை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக, யுத்தத்தில் வல்லவரே, என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. நமக்கேனா நமக்கும் ஆண்டவருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து, சேனைகளின் கர்த்தரே, செயல்படுவீரே. மனிதர்கள் செயல்பட முடியாத இடத்திலே அவர் செயல்படுவார். மனிதனுடைய கை செய்ய முடியாததை கர்த்தருடைய கரம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. என்னால முடியல சார், இதுக்கு மேல என்னால முடியல, அப்படி எத்தனை பேர் இங்க சொல்லிட்டு வந்தீங்க, இதுக்கப்புறம் என்னால முடியல. உங்களால முடியல அப்படின்றது எவ்வளவு உண்மையோ அதே போல அவரால் செய்து முடிக்க முடியும் என்பதுதான் அதை விட பெரிய உண்மை.
அல்லேலூயா. பாலமா நல்ல கைகளை தட்டி. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. பாலமா. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. நல்லா. யுத்தத்தில் வல்லவரே துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு. சொல்லுங்க. அல்லேலூயா. தோல்வி இல்ல இல்ல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என் போர் முடியும் வரை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்னும் சத்தமா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்னும் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வெற்றி உண்டு. சொல்லுங்க. அல்லேலூயா. இல்ல இல்ல. அல்லேலூயா. வெற்றி உண்டு. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக யுத்தங்களை செய்கிறவர், நமக்காக நன்மையான முடிவுகளை கொண்டு வருகிறவர் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அடிக்கடி சொல்லுங்க, நீங்க என் கூடவே இருக்கிறீங்க ஆண்டவர். சில நேரத்தில் நம்ம மனசு சொல்லும், நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா, இப்படி ஒரு பாதையில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா. அந்த கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். நான் இவ்வளோ கஷ்டப்படும் போது கடவுள் எங்க அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு கர்த்தரை பார்த்து கேட்கணும் போல இருக்கலாம். ஆனால் உங்கள் மனது அதை சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இசப்பா, என் மனசை சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், வசனம் சொல்கிறத நான் நம்புகிறேன். பூமியின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்கள் கூட இருக்கேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அதனால நீங்கள் என்னை கைவிடலை, இந்த சூழலிருந்து வெளியே வர ஆண்டவர் எனக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படும். ஆமென். அல்லேலூயா. பவுல் சீலாவுடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தது. அவங்களுக்கு அவங்க கையினால அந்த சிறை சாலையின் கதவை திறக்க முடியாது. ஏன்னா அவங்க கைகளை மனிதர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனா அவங்களுடைய ஆவியை கட்டி வைக்க யாராலும் முடியாது. அவங்க துதியை கட்டி வைக்க யாராலும் முடியாது. அல்லேலூயா. இங்க இருக்க யாரையாகிலும் உங்க வீட்டில் அப்படி கட்டி வச்சிருக்காங்களா? யாராவது அப்படி கட்டி இருந்து இப்போ கட்ட விட்டு வந்து உட்காந்துருக்கீங்களா? திருப்பி போனால் என்ன அப்படி கட்டி வச்சிருவாங்க சிஸ்டர், அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்பனா இப்போ நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளையும் சவால்களையும் விடைய பெரிய சவால்களை இந்த வேதத்தில் இருக்கிறவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அதை அவங்க எப்படி ஜெயிச்சாங்க தெரியுமா? துதியினால ஜெயிச்சாங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய கடன் பாரம் உங்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, ஒரு பெரிய வியாதி உங்களுக்கு முன்பாக நிற்கும் போது, நீங்க நம்பின மனிதர்கள் உங்களை பற்றி தவறாய் பேசினதுனால உங்க மனம் உடைந்து நீங்க நிற்கும் பொழுது, குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீங்க சந்திக்கும் பொழுது, நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்கப்பா. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. எனக்காக பேச ஒருத்தருமே இல்லைனாலும் அப்படியெல்லாம் நான் நின்று இருக்கேன். அதனால எனக்கு தெரியும் அந்த வலி. நம்ம பட்சத்தில் நின்று பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. நமக்காக ஒரு வாய்ஸ் கொடுக்க, நமக்காக இல்லை அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நமக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கோ, நம்ம பட்சத்தில் நிற்கவோ ஒரு மனிதர் இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் திரும்பி பார்க்குறேன், அந்த இடத்துலலாம் சேனைகளின் கர்த்தராகிய தேவன்
என் இயேசு என்னோடு கூட இருந்திருக்கிறேன். அந்த தேவனை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு உடைக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். தாயும் தகப்பனும் பிரிஞ்சு எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சவால்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் குடும்பமாக. அது இப்போ எங்கள் வீட்டில் அடுத்து ஆம்பளை பிள்ளை இல்லை, நானும் என் தங்கச்சியும் தான். சில நேரத்தில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தாவது ஏன் டாடி இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரில, நாங்கள் கேட்கல. எப்பொழுதும் எங்கள் தகப்பனை நாங்கள் கனப்படுத்தியிருக்கிறோம் நெருக்கமான சூழலிலும். அப்படி ஒருவேளை நாங்கள் கேட்கலனாலும் எங்களுக்காக என் கர்த்தர் எங்கள் பட்சத்தில் நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் நம்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைகளை அப்படி உயர்த்தி சொல்லுங்க. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைகளை அப்படியே அசைச்சு சொல்லுங்க, விசுவாசத்தோடு பாடுங்க. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் நம்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் நம்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட. அப்படியே கைகளை அசைச்சு நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. வானத்தை பார்த்து பாடுங்க. என்ன நீங்க கைவிட மாட்டீங்க. விசுவாசத்தோடு கைவிடவே மாட்டார். இயேசுவே, இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டீர்னு பாடலாமா? கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர், கைவிடவே மாட்டீர். இயேசு கைவிடவே மாட்டீர். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். நம்மை கைவிடாத ஒரு கன்மலை, நம்மை விட்டு விலகாத ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் உங்கள் மனதை நீங்கள் ஆற்றிக்கொள்ளுங்கள், தேற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா உங்களோடு இருக்கிற ஒரு தெய்வம் உங்களுக்காக யுத்தங்களை முடிய செய்ய போகிறார். சில பிஸ்னஸில் நீங்கள் சந்தித்த தோல்விகள், சில மனிதர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள், உங்கள் கண் பார்க்க உங்கள் கிட்டேருந்து சில பேர் பறித்து கொண்டு போனாங்க. உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. கண் பார்க்க நீங்கள் சிலவற்றை இழந்திருக்கிறீங்க, உங்களால் எதுவுமே செய்ய முடியல. உங்களுடையதை, உங்களுடையவர்களை ஒருவேளை உங்கள் கைகளிலிருந்து அவங்க எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். ஆனால் உங்களிடத்திலிருந்து எடுக்கவே முடியாத ஒன்று, அது இயேசு, அவருடைய பிரசன்னம். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறதுனால நம்மை தேடி எல்லாம் வரும். ஒரு காலம் இருக்கு, சொல்லுங்க. ஒரு காலம் இழக்க எனக்கு ஒரு காலம் இருந்தால் அதை திரும்ப இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள எனக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக அதை செய்ய போகிறார். சொல்லுங்க, என் போர் முடிந்தது, என் போர் முடிந்தது, என் போராட்டம் முடிந்தது, என் போராட்டம் முடிந்தது, என் வியாதி முடிந்தது. நீங்க தான் சொல்லணும், சத்தமா சொல்லுங்க. என் வியாதி முடிந்தது, என் தோல்வி முடிந்தது, நான் சந்தித்து கொண்டிருக்கிற அவமானம் முடிந்தது. அல்லேலூயா. நான் சந்தித்து கொண்டிருக்கிற இழப்புகள் முடிந்தது, என் குடும்பம் சந்தித்து கொண்டிருக்கிற சவால்கள் முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சிலவற்றை முடிவுக்கு கொண்டு வர போகிறார். சில காரியங்களை கர்த்தர் வைராக்கியமா நமக்காக எழுந்து இந்த எல்லையில சில முடிவுகளை கர்த்தர் எடுக்க போகிறார். உங்கள் வீடுகளுக்குள் ஒரு முடிவை எடுக்க போகிறார். உங்கள் குடும்பங்களுக்குள் ஒரு முடிவை எடுக்க போகிறார். உங்கள் ஊழியத்தில் சில முடிவுகளை கர்த்தர் எடுக்க போகிறார். இந்த எல்லைகளில் சில நன்மையான முடிவுகளை, நன்மைக்கு ஏதுவான முடிவுகளை இந்த கூட்டம் முடிந்து ஒரு சில நாட்களுக்குள்ளாக இந்த எல்லைகளுக்குள்ள தரமான முடிவுகளை என் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமென். இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். இந்த 40வது டைம் இருந்தால் இதுக்குள்ளேயே முடிச்சிடலாம், ஆனால் நம்ம வாசிக்கலாம். 1-2 வசனங்களுக்கு அப்புறமா 3வது வசனம். நம்ம ஆங்கில வேதாகமத்தில் படிக்கிறதுக்கும் தமிழ் வேதாகமத்தில் படிக்கவும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன் நான் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன்? ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த 5ஆம்
அதிகாரத்தினுடைய லாஸ்ட் வேர்ட், கடைசி சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த பின்பகுதி, 5ஆம் வசனத்துடைய பின்பகுதி, கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. நோட் வச்சுருந்தீங்கன்னா 2 வார்த்தையை நீங்கள் எழுதுங்க, இல்லைனா என் சத்தத்தை நல்லா கவனமாக கேளுங்க. ஏன்னா இப்போ கற்றுக் கொடுக்க போகிற சத்தியம் சமீபத்தில் தேவ ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதை நான் வேறு வேறு கோணங்கள்லேருந்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கும் அதை பேச ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். முதல் வார்த்தை எழுதுங்க, கர்த்தரின் வாக்கு. எழுதுங்க, கர்த்தரின் வாக்கு. பைபிள் டைரி இல்லை எழுதலை அப்படின்னா என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், கர்த்தரின் வாக்கு. சொல்லுங்க, கர்த்தரின் வாக்கு. 2வது வார்த்தை மிகவும் முக்கியம், கூப்பிடுகிற சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிடுகிற சத்தம். ஏன்னா இப்ப இவைகள் நம்ம படிச்ச இந்த 2 வசனம் 3, 4, 5 இப்ப நம்ம வாசிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு அந்த தெளிவாய் புரியும். வாசிக்கலாமா? 3, 4, 5 எல்லாரும் சேர்ந்து நான் சொன்ன மாதிரி பைபிள் எப்படி தூக்கி பிடிச்சு வாசிப்போமா? பைபிள் உங்ககிட்ட வரணும், உங்க தலைக்கு பைபிள் கிட்ட போகுது, ஆனா வேதம் உங்களுக்கு நேரம் வர்ற மாதிரி கொஞ்சம் தூக்கி பிடிச்சு சத்தமா. ஏன்னா ஆண்டவருக்கு சத்தம் தேவை. அவர்கிட்ட வார்த்தை இருக்கு, ஆனா அவருடைய வார்த்தையை உரைக்கிற சத்தம் கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தையை, இது ஆண்டருடைய வார்த்தை, ஆனா சத்தம் யாருடையது? நம்முடையது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற சத்தியம்? வேர்டு அவரோடது, வார்த்தை அவரோடது, ஆனா சத்தம் யோவான் ஸ்நானகனுடையது. வார்த்தை அவரோடது, சத்தம் பிரின்சியோடது. இப்ப உங்க குடும்பத்துக்காக நீங்க இந்த வார்த்தையை வாசிக்க போறீங்க. சத்தமா தூக்கி பிடிச்சு வாசிப்போமா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டும் சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. வனாந்தரமா இருந்தா கூட அந்த வனாந்தரத்துல ஒரு சத்தம் இருந்தா அந்த வனாந்தரம் இப்படி மாறும். அப்ப வனாந்தரத்தை மாற்றினது எதுனா 2 விஷயம் தான். 1, கர்த்தருடைய வாக்கு, ஒரு மனிதனுடைய சத்தம். அல்லேலூயா. கர்த்தரின் வார்த்தையும் ஒரு மனிதனுடைய சத்தமும் வனாந்தரத்தில் இருந்தாலும் அந்த வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நான் நம்புறேன். இந்த வார்த்தைகளை நான் நம்புறேன். அல்லேலூயா, ஆமென். ரொம்ப ஆழமான சத்தியத்தை எளிமையாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆண்டவர் அடியாளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நல்லா கவனிங்க, ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்படிதானே அங்க இருக்கு, கர்த்தருடைய வாக்கு. எது கர்த்தருடைய வாக்கு? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படணும், மேடுகள் சமமாகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு வழி, இதெல்லாம் ஆண்டருடைய வார்த்தை. ஆனா அதை கூப்பிடுகிற, அப்படின்னா எப்படி இருக்குன்னா, அதை சொல்லுகிற இல்ல, அதை கூப்பிடுகிற. ஆமென். நீங்க தான் கூப்பிடணும். இங்க வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தணும். நான் அப்படியே ஒரு டியூன் போட்டு அதை பாடிக்கிட்டு இருந்தேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஒரு வசனம். இன்னொரு வசனம், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். கூப்பிடணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், பெரிய பிரச்சனை வந்தா கூட, ஏதாவது ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா எங்கேயாவது போய் ஓரமா படுத்தோ இல்லை உக்காந்தோ அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அமைதியா பார்ப்பாங்க. அப்படியே வாயை சீல் பண்ண மாதிரி ஆயிரும் அவங்க வாய். இப்போ அது ஆண் குடும்ப கூடுகைனால கொஞ்சம் ஃபேமிலி பற்றி பேசுவோம். அது ஆண்களுக்கு நல்லா தெரியும். தெரியாமல் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இந்த அம்மா வாய் ஃபெவிகால் போட்ட மாதிரி வச்சுட்டு, தண்ணி வரும் ஆனால் வாய் திறக்காது, சாப்பாடு வரும் ஆனால் வாய் திறக்காது. அப்படி எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? ஆண்கள் இந்த பக்கம் நிறைய ஆண்கள் உட்காந்துருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? அம்மா வாயை திறக்க மாட்டேன், டங் அப்படின்னு ஒரு சத்தம். என்ன? தண்ணி வந்துருச்சு, உனக்கு என்ன தண்ணி வேணும்? 3 வேளை சாப்பாடு, உன் துணி துவைச்சு. எங்கம்மா துணி? சொல்ல மாட்டாங்க, ஆனால் துணி துவைச்சு உள்ளே வச்சிருப்பாங்க கரெக்டாக. வாய் திறக்காது. ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே பிசாசு நமக்குள்ளே செய்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா?
பேசாத, அமைதியா இரு. நான் சொல்லுவேன், மனிதர்களோட நீங்க பேச வேண்டாம், ஆனா நீங்க சிலவற்றை கூப்பிடணும். அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்தேன், வெட்கம் இல்லையே, உம்மை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. சொல்லுங்க, இல்லையே. நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்னா அப்படியே நடக்கும். தலையாட்டி சொல்லுங்க, இல்ல இல்ல. உம்மை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. மறுபடியும் சொல்லுங்க, உம்மை நோக்கி பார்த்தேன், உம்மை நோக்கி பார்த்தேன், வெட்கம் இல்லையே, உம்மை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கத்தி அல்லேலூயா, உங்க பலத்தை கொடுத்து ஆராதிங்க, உங்க முழு பலத்தோடு. உம்மை நோக்கி பார்த்தேன், உம்மை நோக்கி பார்த்தேன், வெட்கம் இல்லையே, உம்மை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. அல்லேலூயா, ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வசனம் நம்ம எங்க கொண்டு போகுதுன்னா, யோவான் ஸ்தானகன் என்று புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை குறித்து சொன்ன தீர்க்கதரிசனம் தான் இது. யோவான் ஏதோ சந்தை வெளியில ஜனங்கள் நிறைய இருக்கிற இடத்துல போய் சத்தமிடலை, அப்படிதானே பைபிள் சொல்லுது. ஜனங்க நிறைய இருக்கிற இடத்துல போய் மனம் திரும்புங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் போட்ட மாதிரி நம்ம பார்க்கல. அவரை கர்த்தர் வனாந்திரத்துக்கு கொண்டு போய் அந்த வனாந்திரத்துல அவர் போட்ட சத்தம் தான் சுற்றி இருக்கிற எல்லைகளிலிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ரகசியம் சொல்றேன். இன்றைக்கு இந்த எல்லையில நம்ம போடுகிற சத்தத்தினால தான் சுற்றி இருக்கிற திசைகளில் இருந்து வரப்போறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இயேசுவை தேடி, அவருடைய நாமத்தை தேடி மனம் திரும்புதலுக்கு நேராக பாவ மன்னிப்பு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த எல்லைகளிலே, இந்த பட்டணங்களிலே ஒரு திரள் சேனை தேடி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரை தேடி அப்படி வரணும்னா கூப்பிடுகிற ஒரு சத்தம் அந்த எல்லையில் இருக்கணும். உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வனாந்தரத்தில் நீங்க இருந்தாலும் நீங்க மனுஷங்கிட்ட சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வாய்களை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை சத்தமாக்குங்க. ஆமென். உங்க கையில் ஒரு நோட்டு கொடுத்து, ஒரு புத்தகத்தை கொடுத்து, எழுதின வார்த்தை மற்றவர்களுக்கு கேட்கணும்னா அதற்கு ஒரு மீடியேட்டர் தேவை. கரெக்டா இல்லைங்களா? ஆமென். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த பூமியில, இந்த சிவகாசியில உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஏன்னா உங்க வாயிலிருந்து வருகிற இந்த சத்தத்தினால யோசிச்சு பாருங்க, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படணும்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? அவங்க கையில் ஒரு மண்வெட்டி கொடுத்துருக்கலாம்ல, அப்படிதானே? கோணலானவைகள் செவ்வை ஆகணும், கரடானவைகள் சமம் ஆகணும், ஜேசிபி கொடுத்துருக்கலாம்ல. இது எதுவாலும் செய்ய முடியாதத உங்க சத்தத்தினால செய்ய முடியும். ஆண்டவர் அதெல்லாம் தரல. நாம் செய்கிற யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம், மனுஷர்களோடு இல்லை, மாம்சத்தோடு இல்லை, ரத்தத்தோடு அல்ல, பொருட்களை வைத்து அல்ல. கர்த்தர் நம்ம எப்படி நம்புறாருன்னா, நீங்க சத்தமிட கர்த்தருடைய வாக்கை உங்கள் குரல்களிலிருந்து, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் சமீபத்தில் ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது அந்த வசனம் அப்படி இருந்தது. நீ வெட்கப்பட்டு, ஏசாயா 50 நினைக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. அந்த வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கவா? ஏசாயா 50 அப்படியே திருப்புங்களேன். அழகான ஒரு அதிகாரம். 57 வாசிப்போமா? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். சொல்லணும் சில விஷயங்களை. சொல்லுங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால்
நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்படேன். சொல்லுங்க, வெட்கப்படேன். என் குடும்பம் வெட்கப்படாது, என் ஊழியம் வெட்கப்படாது, என் தலைமுறை வெட்கப்படாது, என் பிள்ளைகள் வெட்கப்பட மாட்டார்கள். அடுத்தவர் சொல்றார், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஐ நோ, எனக்கு தெரிந்ததை, நான் அறிந்ததை நான் சொல்றேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்கள் குடும்பம் வெட்கப்படுவதற்கு ஏதுவாக பிசாசு எதை யாரை கையில் எடுத்திருந்தாலும் கர்த்தர் அந்த பிளானை இந்த ராத்திரி கேன்சல் பண்றார். எந்த மனிதர்களை சத்துரு கையில் எடுத்து உங்கள் குடும்பத்தை வெட்கப்படுத்த நினைத்திருந்தாலும் அந்த பிளானை ஆண்டவர் இன்னைக்கு நைட்டு கேன்சல் பண்றார். அந்த போரை முடிய செய்கிறார். உங்க குடும்பத்துக்கு விரோதமாக சத்துரு அம்புகளை எய்து கொண்டிருக்கிறான். ஆனா என் அப்பா அம்புகளை முறிக்கிறவர் அல்ல, என் அப்பா வில்லை முறிக்கிறவர். ஒரு அம்ப முறிச்சா அடுத்த அம்ப அவன் எய்வான். ஆனா என் ஆண்டவர் அவன் கையில இருக்கிற வில்லைய வாங்கி முறிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வில்லை முறிக்கிறவர். சொல்லுங்க, என் அப்பா வில்லை முறிக்கிறவர். தொடர்ச்சியான தாக்குதல் உங்கள் குடும்பத்துக்கு வருது. சார் நேச்சுரலா இருக்கிறது ஓகே, ஒருத்தர் வியாதிப்படுறது, பலவீனப்படுறதோ, இல்லை ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லாம அப்பப்ப சண்டை வருதோ, அதெல்லாம் ஓகே. ஆனா எப்போதும் சண்டை, எப்போதும் பிரச்சனை, குடும்பத்துல எப்பொழுதும் இழப்பு, எப்பொழுதும் கடன், இதெல்லாம் இருக்குன்னா ஒருத்தர் எழுமணும் சார். அந்த வீட்டுல இருந்து ஒருத்தர் எழுமணும். ஒரு யோவான் ஸ்தானகன் முழு பட்டணமும் மனம் திரும்புகிற ஞானஸ்தானத்துக்குள் வந்தது. அது போல உங்க வீட்டுல நீங்க எழும்பணும். நீங்க எழும்பி கர்த்தருடைய வாக்கை சொல்லணும். ஹல்லேலூயா. அவருடைய வாக்கை நீங்க உங்க சத்தத்தோட. அதனால்தான் இன்னைக்கு பாருங்க, துதிக்க பிசாசு விடுறதே இல்லை. நீங்க புலம்பனா அவனை விட்டுருவான். நீங்க துதிக்கணும், ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாரம் 7 நாள், இந்நாள் இருந்து அடுத்த 7 நாள் இது வரைக்கும், அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் நான் 7 நாள் 1 மணி நேரம் வீட்டில் துதிப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு போய் பாருங்க. எவ்வளவு சவால்கள் நீங்க சந்திப்பீங்க. துதிக்க மட்டும் பிசாசு விடவே மாட்டான். ஏன்னா உங்க சத்தம் வந்துருச்சுன்னா, நீ யோசிச்சு பாருங்க, கோலியாத்தை தாவீது ஜெயிப்பதற்கு முன்பாக கோலியாத்தை பார்த்து சத்தமிட்டார். ஒரு விசை கரடிக்கும் ஒரு விசை சிங்கத்துக்கும் நான் செஞ்சது போல உனக்கு நான் செய்வேன். ஹல்லேலூயா. உங்க கையினால செய்ய முடியாதத உங்க சத்தத்தினால செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். பணங்கள் செய்ய முடியாததை கர்த்தருடைய வார்த்தையும் ஒரு மனிதனுடைய சத்தமும் இந்த ராத்திரி செய்து முடிக்க போகுது. பெரிய மனிதர்களை கொண்டு செய்ய முடியாததை கர்த்தருடைய வாக்கும் மனிதனுடைய சத்தமும் இணைந்து இன்றைக்கு கர்த்தர் போரை முடிய பண்ண போகிறார். சில மேடுகளை கர்த்தர் தாழ்த்த போகிறார். சில பள்ளங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். கரடு முரடான சிலவற்றை கர்த்தர் செவ்வையாக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அதுக்காக இன்னைக்கு ஆண்டவர் சில பார்ட்னர்ஸ் தேடுறார். இந்த மைதானத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில மனிதர்களை தேடி வந்திருக்கிறார். நீங்க அப்பாவுடைய பரிசுத்த ஆவியானவரை கைப்பிடிச்சு, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் அதை சொல்றேன். ஹல்லேலூயா. உங்க வார்த்தையை நான் சொல்றதுக்கு ரெடி. இனி என் குரல், இனி என் உதடு, இனி என் வாய் உமக்காக. கெட்ட வார்த்தை பேசுறது நிறுத்துங்க இயேசுவின் நாமத்துல. அடுத்த குடும்பங்களை பற்றி பேசுனால புரிஞ்சுக்கணும். அடுத்த வீட்டு பிள்ளை ஒரு தப்பு பண்ணுதுன்னா அதை உட்காந்து மணிக்கணக்கா பேசுறது உங்களுக்கு நல்லதில்லை. அடுத்து ஒரு குடும்பம் விழும் பொழுது உடனே ஒருத்தங்க ஏதாவது ஒரு விழுகையோ ஒரு தோல்வியோ சந்திச்சா, அவன் இது செஞ்சதான், இவன் இது செஞ்சதான், இதனால தான் அப்படின்னு நீங்கள் அந்த கமெண்ட் அந்த இடத்துல பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியாது. யோபுனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்னமோ கமெண்ட் பண்ணாங்க, ஆனால் தெரியாது அவங்களுக்கு. யோபுவை கர்த்தர் தண்டிக்கலை, கர்த்தர் யோபுவை பரிசோதித்து கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியாத காரியங்கள் நீங்கள் தலையிடாதிருப்பது நல்லது. ஒருவர் கடுமையான பாதைகளில் போய் கொண்டிருந்தா எல்லாமே தண்டனை அல்ல. அல்லேலூயா. ஒருத்தர் குழந்தை இல்லைன்னா அது தண்டனை இல்லை. ஒருத்தருக்கு திருமணம் லேட் ஆகுதுன்னா அது தண்டனை இல்லை. எல்லாமே தண்டனை இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு கமெண்ட்டை நீங்கள் சொல்ல கர்த்தர் விரும்பலை. இயேசுவின் நாமத்தில் தேவையில்லாத வார்த்தைகள் நீங்கள் நிறுத்தி பாருங்கள். உங்கள் வாயிலிருந்து வர்றதை, அடுத்த குடும்பத்தை பற்றி பேசுறதை நீங்கள் நிறுத்தினாலே உங்கள் குடும்பம் தழைத்து எழும்பி வளரும். டவுட்டே இல்லை. மற்றவர்களை குறித்து அதிகமாய் பேசி நேரத்தை வீணாக்காமல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை பேசுங்க. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. என் வாய், என்னுடைய வார்த்தை, என் குரல் அதிகமாக ஆண்டுடைய வாக்கை பேசும். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லுவேன். ஒரு குடும்பத்தை பார்த்து கர்த்தர் உங்ககிட்ட சொல்லணும், இது நீ சொல்லு. அல்லேலூயா. இன்னைக்கு என்னிடத்துல ஆண்டவர் சொன்னா, நீ பட்சமாய் பேசி சொல்லு, என் ஜனத்தை பார்த்து நான் அவர்களுடைய போரை முடிய பண்ண போகிறேன்.
ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் என்னன்னா, அவருக்கு உங்க குரல் தேவை. உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குரலை எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவருடைய வார்த்தை எழுதப்பட்டு நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எழுதின வார்த்தையை ரேமாவா மாற்ற, எழுதப்பட்ட வார்த்தைக்கு லோகோஸ்னு பேர், ஆனா உரைக்கிற வார்த்தை, வெளிப்படுத்துகிற வார்த்தைக்கு என்ன பேர்னா ரேமான்னு பேர். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை, இந்த வசனத்தை எத்தனையோ விதமா பேசலாம். அந்த மாதிரி ரேமா அப்படின்றது கர்த்தர் சொன்னதை நான் சொல்றது. ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராக, கரடானவை சமமாகணும். இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, உங்க வீட்டுக்குள்ள இயேசு ராஜா வரணும்னா இதெல்லாம் நடக்கணும். கரெக்டா இல்லைங்களா? ஆண்டவர் வரணும்னா இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் வருகைக்கு முன்பாக சில காரியங்களை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், சரி செய்யணும். நம்ம குடும்பங்கள்ல கர்த்தரை பிரவேசிப்பதுக்கு, அவர் பிரவேசிச்சா நன்மைதான், ஆனா அவர் பிரவேசிக்கிறதுக்கு சில தடைகள் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் அதெல்லாம் சரி செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உள்ளே வரப்போகிறார். அதற்கு நம்முடைய வாயினால நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு வழி ஆயத்தப்படுத்த போறோம். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஹல்லேலூயா. நல்லா பாடலாமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வரு, நல்ல கைகளை தட்டி பாடலாம். வர்றவர் ராஜா, எதிர்கொண்டு செல்வோம். மறுபடியும் சத்தமா, ராஜா வருகிறார். என் வீட்டுக்குள்ள வராரு, என் குடும்பத்துக்குள்ள வருகிறார். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நீங்க பாட பாட மலைகள் தகர்ந்து கொண்டு, குன்றுகள் தகர்ந்து கொண்டு, நீங்க பாட பாட உங்க வீட்டில் இருக்கிற எல்லா கோணல்களையும் கர்த்தர் செபையாக்குறார். மறுபடியும் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். ஆவில் நிரம்பி பாடு, தெரிந்த பாட்டில புரிஞ்சு பாடு. எல்லாம் சமமாகட்டும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் வீட்டிற்கான அற்புதத்தின் வாசல் உங்கள் துதிதான். பைபிள் இருக்கு, துதி என்பது வாசல். துதி இஸ் ஈக்குவல் டு வாசல். அப்போ உங்க வீடுகளில் கேட்கப்பட வேண்டிய சத்தம், அற்புதங்கள் நடப்பதற்கு, விடுதலை நடப்பதற்கு, உங்கள் குடும்பங்களுக்குள் ஒரு சத்தம் கேட்கணும். அது என்னன்னா ஆண்டருடைய வார்த்தை. சும்மா எல்லா பாட்டும் பாடணும் அவசியம் இல்லை, ஆண்டருடைய வார்த்தையை மையப்படுத்தின பாடல். நமக்கு தான் ஆண்டவர் கிருபையா ஃபாதர் அப்பாவை கொடுத்துருக்காரு, ஃபாதர் பெக்மன்ஸ் அப்பாவை. எல்லா வசனத்தையும் பாட்டாக்க ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டு புக்கை திறந்து வச்சு பாடுங்க, சத்தத்தை உயர்த்தி உங்கள் வீடுகளில் பாடுங்க. பிள்ளை கேட்க மாட்டேங்குது சிஸ்டர், பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது, பிள்ளை என் சொல் பேச்சு கேட்கல, உங்க சத்தம், நீங்க பிள்ளை தூங்கிட்டு இருக்கட்டும், பிள்ளை சண்டை போட்டுட்டு இருக்கட்டும், எது வேணா அந்த வீடுக்குள்ள பிள்ளை செய்யட்டும், ஆனா நீங்க பாடுகிற சத்தம் உங்கள் பிள்ளையுடைய காதுகளுக்குள்ள போகும் பொழுது ஒரு நாள் கர்த்தர் அவளை தொடுவதற்கு. எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, எனக்கு சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு நெருக்கத்தை நான் ஃபீல் பண்ணும்போது, நல்ல பிள்ளைகள் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி, பிள்ளைகள்லாம் தூங்கினதுக்கப்புறம் இறங்கி என் பெட்டை விட்டு இறங்கி நான் நடந்து கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி லைட்டாக, இல்லைனா வெளியில் போய் சத்தத்தை உயர்த்தி பாடுவேன். அந்த நாளில் என்ன சவால் சத்ரு கொண்டு வரானோ அதற்குரிய கர்த்தர் ஒரு பாடல் எனக்கு கொடுப்பார். ஒரு ஆங்கில பாடல். சமீபத்தில் ஒரு பெரிய சவாலை சந்திக்கும் பொழுது, Who is like you, oh Lord? Who is like you?
இது வந்து ஒரு நைஜீரியன் ஊழியக்காரர், நம்மள மாதிரி ஆராதிக்கிற ஒரு ஊழியக்காரர் எழுதின ஒரு பாட்டு. இது தமிழ்ல நான் அப்படியே ஆவியானவர் எனக்கு உதவி செஞ்சார். உம்மை போல யாருண்டு, உம்மை போல. இந்த 2 வரி தான் 20 நிமிஷம் அந்த பாட்டு ஓடும். ஆனா இந்த 2 வரிய திருப்பி 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 அந்த மதியம் காலையில கூட்டத்துக்கும் ஈவினிங் கூட்டத்துக்கும் இடையில அந்த மதிய நேரத்துல ஒரு ஹோட்டல்ல சென்னை பட்டணத்துல நாங்க தங்கியிருந்தோம். அந்த மதிய நேரத்துல பரிசுத்தாவே அந்த பாட்டை நினைப்பூட்டி பாட சொன்னார். எவ்வளோ மணி நேரம், ஐ திங்க் 1.5 hours, ஒரு 2 மணி நேரம் எனக்கு கிடைச்ச அந்த நேரத்துக்குள்ள இந்த பாடல மறுபடியும் உம்மை போல யாருண்டு, உம்மை போல. அப்படி அவருடைய நாமம் உயர்த்துகிற எந்த ஸ்தானத்துக்கும் அவர் இறங்கி வந்துருவார். உங்க வீட்டுக்குள்ள இயேசு வரணும்னா அந்த ஸ்தானத்துல நின்னே அவரை உயர்த்துங்க. வனாந்திரத்தை விட்டு ஓடாதே, வனாந்திரத்தில் சத்தமிடு. அல்லேலூயா. பிரச்சனைகளை கண்டு ஒரு பிரச்சனை நடந்தோன்னா அந்த வீட்டு விட்டு ஓடி வந்துடுறேன், எனக்கு அந்த வீடு வேணாம், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், அப்படி சொல்லாத. அந்த வீட்டுக்குள்ளே நின்று, அந்த வனாந்திரத்துக்குள்ளே நின்று, அந்த கரடான சூழலுக்குள்ளே நின்று, அந்த பள்ளங்களை சுற்றி இருக்கும் பொழுது, மேடுகள் சுற்றி இருக்கும் பொழுது, கோணல் ஆனவைகள் இருக்கும் பொழுது அதை பார்த்து ஓடாம கூப்பிடு. அல்லேலூயா. உம்மை போல யாருண்டு இயேசுவே, உம்மை போல. நீங்க பாடி ட்ரை பண்ணி பாருங்க. நான் சவாலோட போறேன் இன்னைக்கு, சவால் விடுறேன் உங்களை பார்த்து. கர்த்தருடைய துதியின் சத்தம் கேட்கிற வீடுகளுக்குள்ளே சாத்தானுக்கு இடமில்லை. இன்னைக்கு சாத்தான் சில வீட்டை வெக்கேட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. பல நாள் அவங்க வீட்டுக்குள்ள குடியிருந்து வாடகையே கொடுக்காம உங்க வீட்டுல குடியிருந்தால அவனை வெக்கேட் பண்ண போறோம். நம்ம எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? என் வீட்டுக்குள்ளே, என் பிள்ளைகளுடைய சிந்தைகளுக்குள்ளே, என் கணவருடைய சிந்தைகளுக்குள்ளே, என் மனைவியுடைய சிந்தைகளுக்குள்ளே, எங்கள் இருவருக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வருகிறான் என்று நீங்க கவலையோடு வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு அவனை வெளியே துரத்தி போரை முடிக்கிறார் கர்த்தர். பட்சமா சொல்லு, போரை முடிக்கிறேன்னு சொல்லி என் ஜனத்துக்கிட்டன்னு கர்த்தர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். உங்கள் தேவன் சொல்லி அனுப்பியிருக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டுடைய நாமத்தை உயர்த்த வாயை இறுக்கமா வச்சு என்ன சார் சாதிச்சோம்? அமைதியா வச்சு என்ன சாதிச்சோம்? வேடிக்கை பார்த்தே வாழ்க்கையை சில பேர் முடிச்சுட்டா. வருவாங்க டிப்டாப்பா, பின்னாடி உட்காருவாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, அவள் தான் திருப்பி போயிடுவா. வாழ்க்கையே சில பேருக்கு வேடிக்கை பார்த்தே முடிஞ்சிச்சு. வேடிக்கை பார்க்கறது யுத்தத்தில் இறங்கணும். வெறும் பணம் மட்டும் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுது சார். ஏதோ வேலைக்கு போய் பிள்ளைக்கு பணம் சேர்த்து வச்சு நம்ம பிள்ளைங்க நல்லா வந்துடுமா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். பணம் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுமா? உதவி செய்யும். நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் உதவி செய்யும். பணம் வேண்டான்னு சொல்லு, உதவி செய்யும். மனிதர்கள், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு ஓடுறீங்க. நிறைய குடும்ப தலைவர்களை பார்த்துருக்கேன். குடும்பத்தோடு அவங்க நேரம் செலவிட்டதை விட நண்பர்களோடு தான் நேரம் செலவிடுவாங்க. குடும்பத்தோடு நிறைய ஆண்களுக்கு இருக்கவே பிடிக்காது. எப்பொழுதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க சார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உதவி செய்யலாம், அதுக்கு நான் அவங்க வேண்டான்னு சொல்ல. ஆனால் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு போகிற நேரத்தில் உங்கள் பிள்ளை எங்கேயோ போயிடுச்சு. உங்களை நம்பி வந்த மனைவி அப்படியே இருக்காங்களே. நிறைய குடும்பங்களுக்குள்ள குடும்பம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதில்ல, குடும்பங்க சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசுறதில்ல. நிறைய பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல பேச விரும்புறதில்ல. நாங்கள் வெறும் எல்லா கூட்டங்களுக்கும் கர்த்தரை கொண்டு போகிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், யூத்ஸ் பசங்க, வாலிபர்கள் சரியில்லை, வாலிபர் சரி, அதெல்லாம் ரொம்ப ஈஸி சார். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. அடுத்த தலைமுறையே சரியில்லை, இவங்க நம்மள மாதிரி இல்லை. இட்ஸ் ஈஸி டு கமெண்ட். கமிட்மெண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டம். சரியில்லைன்னு அடுத்த பையனை சொல்லிடுறோம். ஆனால் உங்கள் பையனோட நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸாக எப்போ பேசுகிறீங்க கடைசியான்னு சொல்லுங்கள். அந்த பையன்கிட்ட உட்காந்தாலே படின்னு படிப்பை பற்றி மட்டும் தான் பேசுகிறீங்க இல்லையா? சில பெற்றோர்கள் சாப்பாடை பற்றி தான் பேசுகிறீங்க. அந்த பிள்ளையுடைய எமோஷன்ஸ் பற்றி எப்போ பேசுனீங்க? அந்த பிள்ளைக்கு இருக்கிற சவால்களை குறித்து எப்போ பேசுனீங்க? படிப்பு மட்டும்தான் சவால் இல்லை, படிப்பை தாண்டி உணர்வுகள் இருக்கிறது. குடும்பங்கள் உட்காந்து பேசணும். மனைவி கிட்ட ஆண் பேசணும். ஏமா நீ சந்தோஷமா இருக்கியா? அதான் சம்பாரிச்சு போடுறோம்ல, அதான் பணம் கொடுக்குறோம்ல. அது பத்தாது சார். பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை. அதான் நான் செய்கிறேன்ல என் கடமையா. சம்பாதித்து கொடுப்பது நம்ம செய்கிற கடமை. ஆனால் எப்போ அன்பு செலுத்துகிறோம்? மனைவியும் அப்படிதான். எப்போவுமே வீட்டு வேலை, தொடச்ச வீட்டையே தொடங்க, கழுவுன பாத்திரத்தையே கழுவுங்க. இப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. உங்கள் ஹஸ்பண்டோட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுங்க. அவர் உட்காந்தா கூட
இது இல்லை அது இல்லை. பாதி கணவன்மார்கள் வீட்டில் இருக்கிறதுக்கா இல்லை. ஏன் தெரியுமா? ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. என் மாமியா அம்மாவை பற்றி சொல்லுவா, இதை பற்றி சொல்லுவா. ஒரு கணவர் வேலையை முடிச்சு வந்த உடனே குறைகளை பேசுவதை நிறுத்தி, உங்களுக்கு அந்த வேலை எப்படிப்பா இருக்கு, உங்கள் உடம்பு எப்படி இருக்கு, இந்த வேலை செய்கிற உங்களுக்கு பலன் இருக்கா, ஏதாவது உதவி செய்யணுமா நான் அப்படின்னு கணவரிடத்துல பட்சமாய் அக்கறையாய். ஆண்கள் உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மெஷின் இல்லை, அவங்களுக்கும் பலவீனம் இருக்கு, அவங்களுக்கும் உடல் வழி இருக்கு. அப்ப நீங்க இப்படி ஒருத்தர் பியாண்ட் மணி, பியாண்ட் எஜுகேஷன், பணம், படிப்பு, இப்படி இம்மையில் அழிந்து போகிற சில காரியங்களை கொஞ்சம் தவிர்த்து நல்ல சோல் பத்தி பேசுங்க, எமோஷன்ஸ் பத்தி பேசுங்க, ஃபீலிங் பத்தி பேசுங்க. என்னை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கியான்னு கேளுங்க போய் வீட்டுக்கு மனைவி கிட்ட. ஐயோ எப்படி கேட்பேன், இல்லைன்னு தான் சொல்லுவான்றீங்களா? உனக்கு நான் ஏதாவது குறை வச்சிருக்கேனா, நான் ஏதாவது சரி பண்ணிக்கணுமா அப்படின்னு கேளுங்க மனைவிகள் கணவனிடத்துல. பிள்ளைங்க கிட்ட பேசுங்க. ஏன்னா எங்க பிள்ளைக்கு 4 வயசு தான் சார், 4 years. அவன் நைட்டு எங்க பிள்ளைகளை எங்க 2 பேருக்கு நடுவுல கடத்தி எங்க பிள்ளைகளோடு நாங்க பேசுவோம். இவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் எங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை நாங்க தான் செய்வோம். என் பிள்ளைகிட்ட பேசுவோம். அவனுக்கு 4 வயசு. எப்படி ஹவ் வாஸ் த டே ஜூடா, எப்படி இருந்துச்சு இந்த நாள் அப்படின்னு கேட்டா அவன் அந்த நாளை குறித்து ஒரு சில விஷயத்த சொல்லுவான். இன்னைக்கு அந்த அங்கிள் என்கிட்ட அப்படி பேசினாங்க, டாடி இன்னைக்கு நீங்க இப்படி சொன்னீங்கல்ல, மம்மி இன்னைக்கு என்ன டென்ஷன் பண்ணிட்டாங்க. அவனுக்குள்ள சில எமோஷன் இருக்கு. 4 வயசு பிள்ளைக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. நம்ம கண் வழியா பார்க்கறது வேற, அவர்கள் கண் வழியா பார்க்கறது வேற. அவங்க வேற கண்ணோட்டத்தை பார்க்கறாங்க. குடும்பங்கள் மேம்படுவதற்கு கர்த்தர் செய்யணும் நீங்க ஜெபிக்கிறீங்க, கரெக்ட், ஆண்டவர் தான் செய்யறார். ஆனா நேரம் செலவு 2 டைம். நல்லா கைகளை ஊதி சொல்லுங்க 2. 1, எந்த குடும்பம் தேவனோடு நேரத்தை செலவிடுதோ அந்த குடும்பம் கர்த்தரால் கட்டப்படும். 2வது, எந்த குடும்பம் தன் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுதோ அந்த குடும்பம் உறுதியா இருக்கும். இந்த 2 நேரம் தான் முக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நேரம் செலவிடு, தேவனோடு செலவிடுங்க. உங்க பிள்ளைகள் கண் பார்க்க நீங்க ஜெபிக்கணும். உங்க பிள்ளைகள் கண் பார்க்க நீங்க கர்த்தரை துதிக்கணும். எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய இழப்பு வந்துச்சு. ஆனா எங்க அப்பாவை நான் எங்க பார்த்தேன் தெரியுமா? அந்த இழப்புக்கு நடுவுல என் டாடி கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொன்னதை பார்த்து உங்க பிள்ளை வளர்ந்துருப்பானா? அவன் வாழ்க்கையில ஒரு சவால் வரும் பொழுது நாளைக்கு அந்த சவாலை பார்த்து அவன் தற்கொலை பண்ணணும்னு நினைக்க மாட்டான். எங்க அப்பாவை போல கையை உயர்த்தி நிக்கணும்னு நினைப்பான். அல்லேலூயா. ஜெபிடான்னு சொல்லாதீங்க, நீங்க ஜெபிங்க, அவன் ஜெபிப்பான். ஒரு நாள் அவனுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளும் பிறந்தோடனே பரிசுத்தவானா இல்லை சார், நம்மளும் எல்லாமே பார்த்துட்டு தானே வந்தோம். சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கலாம், சில விஷயங்கள் அவங்க கற்றுக்கொள்ளணும். அதுக்காக கர்த்தர் அவங்களை கொண்டு போவார். மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்னா ஒரு மாமியார் மருமகளுக்கு முன்பாக ஜெபிக்கிற ஒரு மாமியாரா, ஒரு மருமக கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மருமகளா நீங்க இருந்து பாருங்க. குடும்பங்கள் கர்த்தரோட ரிலேஷன்ஷிப், உறவு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றை விட. இந்த உலகத்துல நீங்க பெரிய ஆள். இந்த உலகத்துல ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த போதை வஸ்துக்களை குறித்து நமக்கு தெரியும்ல, குடிக்கிறது ஒரு போதை, ஸ்மோக் பண்றது ஒரு போதை, அதை விட நிறைய போதை வஸ்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நான் அவ்வளோவா நியூஸ்லாம் பார்க்க மாட்டேன், அதனால எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஆனால் இதில் இன்னொரு விதமான போதை இருக்குது. என்ன தெரியுமா? சார் உங்களை மாதிரி வராது சார், இப்படி சொல்லியே 4 பேர் நம்மளை குடும்பம் பக்கமே திருப்ப விட மாட்டோம். அது ஒரு போதை சார் சொல்லிட்டேன் நான் இப்போவே. குடிக்கும் போது எப்படி ஒருத்தருக்கு கிக்கு வருதோ அதே மாதிரி சார் உங்களை மாதிரி வராது சார், இப்படி சொல்லியே அவன் நம்ம குடும்பத்தையே அழிச்சிடும். சார் நீங்க செம்ம ஹார்ட் ஒர்க்கர் சார், நீங்க இல்லைன்னா அந்த ஆஃபீஸே இல்லைன்னுவா. உடனே நீங்க ஃபேமிலியே விட்டுட்டு ஆஃபீஸ் 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 போயிடும். புகழ் என்பது அதை விட பெரிய போதை. குடிச்சு அழிஞ்சவனை விட தூக்கி அழிஞ்சவன் நிறைய பேர் இருக்கு. வேண்டாம். அவங்க நல்லா இன்னைக்கு சொல்லுவாங்க, உங்களை மாதிரி ஒருத்தர் இல்லை, உங்களை மாதிரி ஒருத்தர் இல்லை, உங்களை மாதிரி இல்லை, அப்படி சொல்லி சொல்லியே நம்ம காலத்தை நம்மளை ஓகே அந்த வார்த்தை. நிறைய பேர் நல்லவங்களா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சதுனால இல்லை, சமுதாயம் என்ன சொல்லிடும். நான் சொல்றது உண்மையா இல்லை? நிறைய பேர் நல்லவங்களா இருக்கிறதுக்கு காரணம் அதான். நான் இப்போ சமீபத்தில் ஒன்று கண்டுபிடிச்சேன், உங்களுக்கு சொல்கிறேன். பாதி பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது சமுதாயத்துக்கு தான், பாதி பேர் குழந்தை வேணும். ஏன் கேளுங்க, என்ன நான் குழந்தை இல்லாதவன் என்ன சொல்லிடக்கூடாது, அதுக்கு இல்லை. ஒரு தலைமுறையை சொல்லுவேன் நான், பிள்ளைய வளர்க்காதீங்க, பலவானா வளர்க்கணும். பலவான். அல்லேலூயா. குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படணும்னா
கர்த்தருக்கு பயப்படுறேன். நான் இன்னைக்கு நோவை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். நோவாவை குறித்து கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்குறார் பூமியை. அந்த பூமியை ஆண்டவர் பார்க்கும்போது அவருக்கு பயங்கர விசனமாக இருந்துச்சு. ஏன்னா அவர்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இயேசு சொன்னார், நான் வரும்போது இப்படி நடக்கும்பா. என்ன நடக்கும்? நோவாவின் நாட்கள் இருந்தது போல கடைசி காலம் இருக்கும். நீங்கள் நல்லா சுற்றி பாருங்க. நாங்கள் நிறைய ஊருக்கு போகிறதுனால அதை நல்லா பார்க்க முடியும். என்ன சார் கடைசி காலத்தில் இருக்கும் அப்படின்னா, புசிப்பாங்க, குடிப்பாங்க, பெண் கொள்ளுவாங்க, பெண் கொடுப்பாங்க, இதே தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலும் ஹோட்டல்ஸ் எப்படி வந்துருச்சுல, புசிப்பும் குடிப்பும் பெண் கொள்ளுதலும் பெண் கொடுப்பதும், இதே தான் லைஃப். அப்படியே ரொட்டீனாக போயிட்டு எதை மறந்துடுவாங்க. இப்போ புசிக்கக்கூடாதா, கொடுக்கக்கூடாதா, பெண் எடுக்கக்கூடாதா, பெண் அப்படி சொல்லலை, கர்த்தரையே மறந்துட்டு ஒரு வாழ்க்கை. நோவாவின் நாட்களில் வசனம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த வார்த்தையை இந்த குடும்பங்களுக்கு நேரம் அனுப்புகிறேன். எத்தனை லட்ச குடும்பங்களின் நடுவிலும் உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, பணம், காசு, பேரு, புகழ், வீடு இதெல்லாம் மேல உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டும், உங்க கிருபை போதும், உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை தான்ப்பா எனக்கு வேணும். அல்லேலூயா. உங்க கிருபை எவ்ரிடே ஒவ்வொரு நாளும். ஒரு குடும்ப தலைவன் காலையில எழும்பின உடனே நியூஸ் சேனல் ஆன் பண்ணவே கூடாது. ஸ்டாப் வாட்சிங். ஒரு நியூஸ் 1 மணி நேரம் பார்க்கலாம் சார், மேக்ஸிமம் நான் சொல்லுவேன். அது கூட எனக்கு அதுதான். ஒரு நாள் ஃபுல்லா நியூஸ் பார்க்காதீங்க, ஒரு நாள் ஃபுல்லா சினிமா பார்க்காதீங்க, ஒரு நாள் ஃபுல்லா மெசேஜ் கூட கேட்காதீங்க. நான் மெசேஜ் கூட சொல்லுவேன், ஒரு மெசேஜ் ஒரு நாளைக்கு போதும். 1 மணி நேரம் மெசேஜ் ஒரு நாளைக்கு போதும். அந்த 1 மணி நேரம் மெசேஜை நீங்க ஜெபமாக்குங்க. அந்த 1 மணி நேரம் ஆராதனை நீங்க கேட்ட பாட்டை நீங்க பாடுங்க. அந்த 1 மணி நேரம் மெசேஜ் எடுக்கும்போது பாஸ்டர் சொன்ன ஜபத்தை நீங்க திருப்பி சொல்லுங்க. நான்லாம் மெசேஜ் கேட்கும்போது ஒருத்தர் மெசேஜ் இப்படி கேட்பேன்னா அவங்க பேசுறது திருப்பி பேசிட்டு இருப்பேன். நான் நிறைய ஆங்கில மெசேஜ் கேட்பேன். அவங்க சொன்னாங்கன்னா அதை திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்லணும். ஏன்னா அவங்க அங்கே பேசுகிறாங்க அவங்களுக்காக, நான் எனக்காக இங்கே பேசணும். உங்கள் சத்தம் அந்த வனாந்தரத்தில் கேட்கப்படும் பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். உங்க வீட்டில் ஆண்டருடைய மகிமை வெளிப்படணும். மாம்சமான யாவரும் ஏகமாய் அதை பார்க்கணும்னா ஒரு சத்தம் வனாந்தரத்துல கேட்கணும். சத்தம் இல்லாத இடத்துல மகிமை வெளிப்படும். There is no voice, there is no glory. சத்தம் இல்லையா மகிமை இல்லை. அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. வனாந்தரத்துல ஒருவன் கூப்பிடணும், அப்பதான் மகிமை வெளிப்படும். ஏன்னா இதை தமிழ்ல இப்படி கீழே போட்டுட்டாங்க, 5ஆம் வசனத்துல போட்டாங்க. நீங்க இங்கிலீஷ் பைபிள் ஆங்கில வேதாகமம் 3ஆம் வசனத்துல ஒரு வாய்ஸ் கேட்டுச்சுன்னு தான் ஃபர்ஸ்ட் வரும். வாய்ஸ்க்கு அப்புறமா தான் பள்ளங்கள் நிரப்பப்படும். வாய்ஸ்க்கு அப்புறமா தான் கோணலானவைகள் செவையாகும். வாய்ஸ்க்கு அப்புறமா தான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். நம்ம சத்தத்தை பிசாசு அடக்கி வைத்திருக்கிறோம். நிறைய பேருக்கு சத்தம் விட்டு கூட ஜெபிக்க மாட்டாங்க, சத்தம் விட்டு கூட கூப்பிட மாட்டாங்க. கூப்பிடுறதுனா என்ன சொல்லுங்களேன்? கூப்பிடுறதுனா என்ன? நான் ஒருத்தரை கூப்பிடணும்னா சத்தம் வராம எப்படி சார் கூப்பிடுவேன்? சொல்றது. கூப்பிடுறதுனா எப்படி? கூப்பிடுனா சத்தம் வரணும் வெளியில. என் வாய்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும். கூப்பிட்டு இப்படி ஆயிடுச்சு. ஆனா நான் கவலைப்படல. வாய்ஸா சார் முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம். தேவையானப்ப ஆண்டவர் குரலை கொடுக்குறாரு. பாடும்போது நல்லா இருக்கா, பேசும்போது கரகரம் தான் இருக்கு, பேசு பரவாயில்ல, என் வாய்ஸ் கேட்கணும். ஏன்னா நாங்கள் ஊழியக்காரர், எல்லைகளுக்கு எங்கள் சத்தம் கேட்கணும். ஒவ்வொரு எல்லைக்குள்ள நுழையும் போதே இந்த எல்லைகளுக்குள்ள இருக்கிற பலவான் இந்த சத்தத்தை கேட்கும் போதே சிறைச்சாலையின் கதவுகள் எப்படி திறந்ததோ, அஸ்திபாரம் அசைஞ்சதோ, பல வருஷமா அவன் அஸ்திபாரம் போட்டு சிறையில வைத்திருக்கிற சில அஸ்திபாரங்களை அசைப்பதற்கு, அங்க இருக்கிற அஸ்திபாரத்தை அசைப்பதற்கு கர்த்தர் பவுலியும் சீலாவையும் அந்த எல்லைக்குள்ள கொண்டு போனார். இன்னைக்கு நாங்கள் அப்படிதான் வந்திருக்கிறோம். இந்த எல்லையில் இருக்கிற சில அஸ்திபாரங்களை அசைப்பதற்கு, இந்த எல்லையில் இருக்கிற சிறைச்சாலையின் கதவுகளை திறப்பதற்கு
இந்த எல்லையில் இருக்கிற சில கோலியாத்துகளை தகர்ப்பதற்கு. ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. இயேசுவே, நீ கூப்பிடு, நீ கூப்பிடு. மகிமை வெளியரங்கமாகணும். என் குடும்பம் ஏகமா பார்க்கணும். குடும்பத்துக்கு நீங்க தான் வந்திருக்கீங்கன்னா, நான் மட்டும்தான் சிஸ்டர் என் வீட்டுல இருந்து வந்திருக்கிறேன், போதும். நீங்க ஒருத்தர் போதும். ஒரு யோவான் ஸ்நானகன் போதும்னா உங்க குடும்பத்துக்கு ஒருத்தர் போதும். ஹalleluya. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக. சொல்லுங்க, மகிமை வெளியரங்கமாகணும். என் வீட்டுக்குள்ள ஆண்டுடைய க்ளோரி இருக்கணும். அவருடைய மகிமை இருக்குது. ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பும் பொழுது ஆசாரியர்கள் கூட செயல்பட முடியல. ஆசாரியர்களே மகிமைக்கு முன்னாடி செயல்படணும், பிசாசு செயல்பட முடியுமா? மனுஷர்கள் சிஸ்டர், அந்த மனுஷங்க எனக்கு இதை செய்யறாங்க, அந்த மனுஷங்க எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, அந்த மனுஷங்க எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, அந்த மனுஷங்க எனக்கு ஏதோ மந்திரத்தை பண்ணிட்டாங்க. மகிமை இருக்கிற வீட்டுக்குள் மந்திரங்கள் பலிக்காது. மகிமை இருக்கிற வீட்டுக்குள்ள மனுஷங்க வந்து உங்களை வஞ்சிக்க முடியாது. ஹalleluya. அப்ப க்ளோரி ஒரு வீட்டுக்குள்ள தங்கி இருக்கணும்னா அந்த இடத்துல ஒரு மனிதனுடைய சத்தம் கேட்கணும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு என் வீட்டில கர்த்தருடைய மகிமை? அந்த சத்தத்தை நீங்க போடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்தரங்களையும் கர்த்தர் ஒரு நல்ல வழியாக வயல்வெளியாக உங்க கையில உங்க குரலை கொண்டு கர்த்தரதை செய்தோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது இந்த சத்தியம்? எனக்கு புரிஞ்சது சிஸ்டர். யாரோ ஒருத்தர் எனக்காக வந்து ஜெபிக்கணும், யாரோ ஒருத்தர் வந்து எனக்காக இது பண்ணணும். நீங்க போதும். ஒரு குடும்பத்துக்கு நீங்க எழும்புங்க. யாரோ ஒருத்தர் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க கூப்பிடுங்க. பள்ளங்களே நிரப்பப்படு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றார், ஆண்டவரே சொல்லிருக்கலாம்ல, நரம்புகள் உருவாகட்டும்ன்றார், உருவாகுது. எலும்புகள் சேரட்டும்ன்றார், சேருது. ஆவியே வா, வருது. நீங்க சொல்லுங்க. அந்த இடத்துல நீங்க பாருங்க, எசேக்கியேலேன்னு கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டாரு, மனுபுத்திரனேன்னு கர்த்தர் சொல்லியிருப்பார். அப்படிதானே இருக்க வசனம்? ஏன்னா எசேக்கியேல் மட்டும் இல்ல, எந்த மனுஷன் சொன்னாலும் உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். அதனால்தான் எசேக்கியேலால் மட்டும்தான் முடியும் நினைக்காத தம்பி, எந்த மனுஷனாலும் முடியும். என் சத்தத்தை கேட்டு அதை சொல்ற எந்த மனுஷனாலும் ஒரு எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கை ஒரு போர் ஆயுதங்கள் பிடிக்கிற மனிதர்களை எழுப்ப முடியும். அப்ப என்ன தேவை ஆண்டவருக்கு? எசேக்கியேலின் குரல் தேவை, தாவீதின் குரல் தேவை. யூதர்களை அழிக்க ஆமான் முயற்சி செய்த பொழுது கத்தியோடு எஸ்தர் நிக்கல, சத்தத்தோடு தான் எஸ்தர் நின்னா. ஆமானை அழிப்பதற்கு தூக்கு கயிறை கையில் பிடிச்சிட்டு எஸ்தர் நடக்கல அரண்மனைக்குள்ள. அவ குரலை வச்சே இத்தனை யூதர்களையும் காப்பாற்றினா. 127 தேசங்களையும் காப்பாற்றினது எஸ்தரின் சத்தம். அந்த அம்மா 3 நாள் ஃபாஸ்ட் பண்ணி என்ன கேட்டிருப்பாங்க தெரியுமா? நான் என்ன ராஜாக்கு முன்னாடி சொல்லணும்? ஆண்டு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாரு. ஆண்டு என்ன 3 நாள் உபவாசத்துல சொன்னாரோ அதை போய் ராஜா முன்னாடி சொன்னா ராஜாவின் இருதயத்தை கர்த்தர் மாற்று. உங்க வார்த்தை மனசை மாத்தாது, கர்த்தருடைய வார்த்தை மனசை மாற்றும். ஆனா எஸ்தரை போல யூதர்களை காப்பாற்றுவதற்கு, இந்தியர்களை காப்பாற்றுவதற்கு, தமிழர்களை காப்பாற்றுவதற்கு, சிவகாசியை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் நான் சொல்றத சொல்றேன். நம்ம நினைச்சபடியெல்லாம் ஜெபிக்கிறோம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை ஜெபிச்சோன்னா தானா நடக்கும் சார், தானா நடக்கும். ஜெப முறைகள்ல கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு நான் படிக்கும் போது அந்த வசனத்தை நான் வாசிச்சேன். கர்த்தருக்கு யார் ஆலோசனை சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம ஜெபம்ன்ற பேர்ல ஆண்டவருக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாதி பேருடைய ஜெபம் கர்த்தருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. தி ரியல் பிரேயர் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்றதை நான் சொல்லணும். அதனாலதான் வாக்கு கடங்கா பெருமூச்சோட அவர் எனக்குள்ளிருந்து வேண்டுதல் செய்வார். ஆவியானவருக்கு ஒருத்தர் தேவை. அவர்களுக்குள்ளிருந்து அந்த பெருமூச்சு, உங்க மூச்சு எப்படி இழுத்து விடுங்க. இந்த ஜீவன் உள்ள வரை ஆண்டவருக்கு வாய்ஸா நான் இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? இன்னைக்கு பிரின்சி சிஸ்டர் உங்க வாழ்க்கையில விடுதலை கொடுக்க போறாங்க? இல்ல, உங்க சத்தம் உங்க வாழ்க்கையில விடுதலை கொடுக்க போறோம். இன்னைக்கு உங்களை எழுப்பி விட மட்டும்தான் நாங்க வந்திருக்கேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு கற்றுக் கொடுக்க. நீங்க எழும்பி இன்னைக்கு உங்க குரல்ல நம்ம பாட போற பாட்டு, நம்ம கூப்பிட போற சத்தம் தான் உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. கர்த்தர் உங்களை தான் கையில் எடுக்க போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எழும்பி நிற்போமா தேவ சமூகத்துல?
Thank you Lord. Thank you Jesus. அந்நிய பாஷை பேசுறவங்க அப்படியே பேசிக்கிட்டே எழும்பி நிப்போம். ஷதன மஹலதிரா ஃபலோ ரிமலஹா ஷிரெலெலெலே செவா. புதிதாய் வந்தவங்க, உங்களுக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாதுன்னா பரவாயில்ல, என் சத்தத்தை கேட்கறவங்க, தூரத்துல வீடுகள்ல கூட என் சத்தத்தை கேட்கிற யாராவது இருப்பீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே. நீங்க கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. கூப்பிட்டா வருகிற ஒரு தெய்வம். நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். வியாதியிலிருந்து உன்னை விடுவிப்பேன். நீ சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாத. கடன்ல இருந்து உன்னை விடுவிப்பேன். உன் வாழ்க்கையின் சகல போராட்டத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலையோடு இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுடைய குணங்களை மாற்ற எந்த மனிதனாலும் முடியாது. ஆனா என் இயேசு மாற்றுவார், என் இயேசு மாற்றுவார். மனிதருடைய மனங்களை நீர்க்கால்களை திருப்புவதை போல திருப்புகிற ஒரு இயேசு. சில கையெழுத்துகள் உங்களுக்காக போடப்படும். சில மனிதர்கள் உங்கள் பட்சத்தில் வந்து நிற்பார்கள். உங்களை பகைக்கிறவர்கள் உங்களோடு இயேசு இருக்கிறார் என்று புரிந்து கொள்வாங்க. உங்க கையிலிருந்து பறித்து கொண்டு போன சில நபர்கள் உண்டு. அவர்கள் கண் பார்க்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உயர்த்துவார். வெறுங்கையும் கோலுமாய் நிற்கிற யாக்கோபே, இன்னும் சில வருடங்களில் உனக்கு 2 பரிவாரங்கள் உண்டு. ஓரி பாஷிரலெலெலே. யோபை போல சகலவற்றையும் இழந்து நிற்கிற மனிதர்களே, கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவார். நல்ல வாய்களை திறந்த அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுங்க. உங்க சத்தம் கேட்கணும், சத்தம் வேணும், வாய்ஸ் வேணும். இன்னைக்கு ராத்திரி வாய்ஸ் கேட்கணும், வாய்ஸ் கேட்கணும். வாக்கு கடங்கா பெருமூச்சோட உங்களுக்குள் இந்த ஆவியானவர் வேண்டுதல் செய்ய நீங்க விட்டு கொடுங்க. ஆவியானவரே, நான் விட்டு கொடுக்கிறேன். என்ன ஜெபிக்கணுமோ என் மூலமா ஜெபிங்க, என்ன சொல்லணுமோ என் மூலமா சொல்லுங்க. எதை நோக்கி கூப்பிடணுமோ என்னை கூப்பிடுங்க. எதற்கு கட்டளை கொடுக்கணுமோ என் வாயின் வழியாக கட்டளை கொடுங்க. உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள், மரித்த மனிதர்களே உயிரடையுங்கள். எலும்புகள் ஒன்று சேரட்டும், நரம்புகள் உண்டாகட்டும், சதைகளால் மூடப்படட்டும். அந்த மனிதர்களுக்குள் ஆவி உண்டாகட்டும். கட்டப்பட்ட மனிதர்கள் கிறிஸ்துவை பார்க்கட்டும். குடிவெறியில் இருக்கிறவர்கள் இயேசுவை பார்க்கட்டும். போதை பழக்க வழக்கங்களில் சிக்கி இருக்கிற வாலிபர்கள் கர்த்தரால் விடுவிக்கப்படுகிறார். இந்த எல்லைகளுக்கு உங்க சத்தம் வேணும். கூப்பிடுங்க. வனாந்தரத்துல இருக்கிற சிஸ்டர், என் வாழ்க்கையிலே போராட்டமா இருக்கு அப்படின்னாலும் உங்க சத்தத்தினாலே கர்த்தர் இந்த எல்லைகளை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். இன்னும் எனக்கு உங்க சத்தம் கேட்கல, இன்னும் சத்தம் விடணும். இன்னும் உங்க வாய்ஸ் ப்ளீஸ் வெளியே வரட்டும். நல்ல ரீபா மாமா ஷீகரோ லேலேலே ரீவாலா ஹாலாலா ஷீகரோ இயேசுவா இயேசுவா. நல்ல வாய்களை திறந்து இயேசுவே 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 நல்ல கூப்பிடுங்க. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து விடுதலையாய் விடுதலையாக்கப்பட்ட பெண்மானை போல துள்ளுங்க அபிஷேகத்தில். ரீமாலா ஆதிரேலே சேகரா பாபா. கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறது, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைகிறது. என் கையினால் நான் செய்ய முடியாதத, என் பணபலத்தினால் நான் செய்ய முடியாதத, என் பதவி பலத்தினால் நான் செய்ய முடியாதத, எனக்கு இருக்கிற மனிதர்களை வைத்து நான் செய்ய முடியாதத என் துதியினால் செய்ய போகிறேன். சில யுத்தங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். சில போர்களை கர்த்தர் இன்றைக்கு முடிக்கிறார். சில அம்புகளை முறிக்கிறார், வில்லை முறிக்கிறார். பலவானை ஆசனங்களிலிருந்து தள்ளுகிறார். கர்த்தர் சில டீத்ரோன் பண்றாரு. பலவான் ஆசனந்து தள்ளப்படுகிறார். பலவானை முந்தி கட்டுகிறோம். இந்த எல்லைகளுக்கு ரட்சிப்பை பேசுகிறோம். இந்த எல்லைகளுக்கு ரட்சிப்பை பேசுகிறோம். வாலிபர்களுக்கு விடுதலையை பேசுகிறோம். வியாதி உள்ளவர்களுக்கு விடுதலையை பேசுகிறோம். ரிபாலா ஹாலலா ஷீரலா ரிமாமா மாமா சிஹாதுரே ரிகாலா லா 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 ஷீரேதரா ரிகரா பாபா பாபா ஷிதரே ரிலஹா லா லா ஹதரா லா திரே. ஓ ஜீசஸ் 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 ரிபாவா ஹாதிரலோ. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை.
உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் கைகளை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயர்த்துங்க. ஒரு மகிமையை நம்ம பார்க்காம இன்றைக்கு ஆண்டவரை போக விடுவது இல்லை. Glory, glory. மறைந்திருக்கிற மகிமை வெளியரங்கமான மகிமை எதிர்பார்த்து glory reveal ஆகட்டும். இயேசுவின் மகிமை வெளியரங்கமாகட்டும். மாம்சமான யாவரும் ஏகமாய் அதை பார்க்கணும். ஏகமாய் மாம்சமான யாவரும் மாம்ச கண்கள் பார்க்கிற அளவுக்கு மகிமை. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. மகிமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மழையை போல, ஒரு பனியை போல மகிமையின் மேகம் இந்த மைதானத்தை மூடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அப்படியே அசைச்சு பாடுங்க. மகிமை, glory. வெளியரங்கமான அற்புதங்கள் உங்கள் வீடுகளுக்குள் நடக்க போகிறது. வெளியரங்கமான அற்புதங்கள், எதிர்பேச முடியாத அற்புதங்கள். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே சத்தமிடுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. உங்க குடும்பத்துக்காக நீங்க சத்தம் போடணும். கர்த்தருடைய வாக்கு, ஏசாயாவின் சத்தம், கர்த்தருடைய வாக்கு, யோவான் ஸ்நானகனின் சத்தம். உங்க நாமம் உயரட்டும் இயேசுவே, உம் நாமமே. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானத்திற்கும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நோவாவை ஆசீர்வதித்து காப்பாற்றின கர்த்தர், பேழைக்குள்ளாய் அவர்களை கொண்டு வந்த கர்த்தர், இந்த பேழை ஊழியத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் காப்பாற்றுவார். இந்த குடும்பங்கள் அழிவை சந்திக்காது. இந்த குடும்பங்களை ஜலம் மூடாது. இந்த குடும்பங்களின் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது. கைகளை தட்டி நல்ல அந்நிய பாஷைகள்ல பேசி கர்த்தருடைய பேழைக்குள் காக்கப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களே, உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துக்களை என் கர்த்தர் குலைக்கிறார். தலைமுறை வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பரம்பரை தோல்விகளிலிருந்து கர்த்தர் முடிவை கொடுக்கிறார். வறுமையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறீர்கள். வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறீர்கள். குறைவுகளிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். கணவன் மனைவி உறவுக்குள்ளாக கர்த்தருடைய அன்பின் கயிறுகள் ஈடுபடுகிறது. அடுத்த தலைமுறையின் மேலே கர்த்தர் தலையிடுகிறார்.